ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிச்சனுக்குள்ளே வந்தால் தான் தண்ணின்னு ஒன்று என் கண்ணிலேயே படுது. அது வரைக்கும் இந்த தண்ணிங்கிற ஞாபகமே எனக்கு இருக்க மாட்டுது. சமைக்கும் போது மட்டும்தான் அந்த தண்ணி குடிக்கிற நினைப்பே வருது. தண்ணியே சுத்தமாக குடிக்கிறதில்ல. காலைல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, குழம்பு திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அது மாதிரி தான் வைக்க போகிறேன். எப்படி வைக்க போகிறேன்னு பார்ப்போம் வாங்க. மட்டனை கழுவி எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கு பாருங்க, மட்டன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல பீஸாக போட்டிருக்காங்க. நல்லா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கல, அதனால இப்போ அரைக்க போகிறேன். மட்டனை குக்கரில் போட்ட அப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றிக்கணும். திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கணும். தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். காலையிலே வேற இவங்க சொல்லிட்டாங்களா திக்காக தான் வேணும்னு, அதனால தண்ணியை கொஞ்சமாகவே நான் வச்சுக்கிட்டேன் பாருங்க. இப்போ வந்துட்டு குக்கரை மூடி வைக்க வேண்டியதான். ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். 6, 7 கூட வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரும், கறி சாஃப்டாகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடிஷ் என்ன பண்ணலான்னு பார்த்தா முட்டை வச்சிடலான்னு பார்த்தேன். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா முட்டையே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட போயிட்டு முட்டையை வாங்கிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த வெயிலில் போயிட்டு கடையில் போய் முட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. குக்கரில் விசில் வந்துட்டு, இந்த குக்கர் விசில் வரப்போ பக்கத்தில் நிற்கவே ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே மூஞ்சில் அடிச்சிருமோ என்னமோன்ட்டு. ஏதோ விசில் வந்துகிட்டு இருக்கு. வெந்தோன்னே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காயில் நான் என்ன போட்டு அரைப்பேன்னா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு இருக்கு இல்லையா, அது 3 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துட்டு அதில் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, தாளித்து கொட்ட வேண்டியதான். ஆயில் ஊற்றி அதில் பட்டை, சோம்பு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டுப்பேன், வதக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டுப்பேன். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் அதுக்காக. அப்புறம் அதில் கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு அதையும் வதக்கிட்டோன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தாளித்ததை எடுத்து இதில் கொட்ட போகிறோம். கொட்டி அதில் 2த்தையும் நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்ற வேண்டியதான். நான் ரொம்ப தேங்காய் ஊற்ற மாட்டேன். ஊற்றுவேன் தேங்காய், ஆனாலும் ரொம்பலாம் அதிகமாகலாம் நான் ஊற்ற மாட்டேன். கொஞ்சம் மீடியமாக தான் ஊற்றிப்பேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய வேலைலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஈஸியாக தான் செய்கிறது இது. அதனால் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா. ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வரும். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ்லாம் போடுறேன்.